வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. ஜோதிடம் தகவல்கள் நம்ம யூடியூப்பில் பல பதிவுகள் போட நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக சப்போர்ட் பண்ணி உங்களுடைய ஆர்வத்தை காட்டுவதற்கு நன்றி. ஜோதிடத்தில் பாஸ்கர ஆஸ்ட்ராலஜி சிஸ்டம் நவீன நட்சத்திர ஜோதிட முறையை கொண்டது. அதனால் இதில் நமக்கு நிகழ்வுகள் அப்படிங்கிறது முக்கியம். நாம் எந்த நிகழ்வுகளுக்காக கேள்விகள் கேட்குறோமோ அந்த கேள்வி தான் நமக்கு ஜோதிடருக்கு வேலை. எந்த பாவத்தை எடுத்து பதில் சொல்வதுங்கிறது. அந்த வகையில் அந்த பாவத்தினுடைய பலன்களை நட்சத்திர தொடர்புகள் தான் தீர்மானிக்கிறதுங்கிறது தான் இந்த சூத்திர முறை. அதனால் இந்த பதிவில் நம்ம சனி கிரகம், ராகு கிரகம், ராகு சனி போல் எப்படி செயல்படுகிறார், சனி ராகுவை போல் எப்படி செயல்படுகிறார், வரக்கூடிய டிசம்பர் 27 வரை இவர்கள் நட்சத்திரம் மாறி அமர்ந்து நமக்கு பலன்களை தருகிறார்களே, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கடக லக்ன அன்பர்களுக்கு சனி ராகு நட்சத்திர பரிவர்த்தனை, அந்த பரிவர்த்தனை தான் நம்ம ரகசிய விளையாட்டுன்னு சொல்கிறோம், ரகசிய நடவடிக்கைகள்னு சொல்கிறோம், ரகசிய ஆட்டம்னு சொல்கிறோம். இப்போ 8ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல ராகு. 9ஆம் இடத்துல ராகு சனியை போல் செயல்படுறாரு, 8ஆம் இடத்துல சனி ராகுவை போல் செயல்படுறாரு. இதுதான் இந்த பதிவினுடைய உண்மைத்தன்மை. அப்போ இது ஒரு கெட்ட ஸ்தானம், ஒரு நல்ல ஸ்தானம், ரெண்டுக்கும் பரிவர்த்தனை நடக்கும்போது ஒன்று கெட்டது நடக்குதா நல்லது நடக்குதா அப்படிங்கிறதுல நமக்கு குழப்பம் இருக்கும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி எப்பேற்பட்டவர், ராகு எப்பேற்பட்டவருங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். அதுதான் கோச்சாரத்துக்கு பொருத்தமாக இருக்கும். நம்முடைய ஜனன ஜாதகப்படி நமக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தொழில் கிரகமாக சனி வந்தால் சனி அந்த பொறுப்பை வச்சிருக்குன்னு அர்த்தம். அது ராகுவின் மூலம் எப்படி செயல்படுத்த போகுதுங்கிறது நம்ம ஜனஜாதத்தில் ராகு எந்த கிரகத்துக்கு அதிகாரியாக வருது, எந்த பாவத்துக்கு, அதுவும் பொருள் தொடர்பான பாவங்களாக இருந்தால் இந்த ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை, ஒரு கிரகம் 8ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவத்தையும் இயக்குதுன்னு வைங்க, அதாவது கஷ்ட நஷ்டம், செலவு, நம்மளுக்கு ரொம்ப கெடுதலை செய்யக்கூடிய ஒரு பாவ அதிகாரியாக இந்த 2 கிரகத்தில் ஏதோ ஒன்று வந்தாலுமே இந்த பரிவர்த்தனையில் நமக்கு சிக்கல் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் இந்த நிகழ்வுகள் எப்போ நடக்கும்னா, நமக்கு நடக்கக்கூடிய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமமோ சனி கிரகமோ ராகு கிரகமோ நடந்தால் மட்டும்தான் நம்ம இதுக்கு பொருந்தோம். மற்றவங்க எல்லாரும் போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. ஏன்னா 9 கிரகங்கள் மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், ஏதோ ஒரு ராசியில் பயணிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணி எல்லாத்தையும் அந்தந்த ஸ்தானத்தை அது ஒரு கிரகம் இருக்கிறதுனால மட்டும் கெடுத்துறவோ செய்யாது, வளர்த்துறவோ செய்யாது. இந்த நட்சத்திர தொடர்புகள் மூலம்தான் பாவங்கள் எந்த வகையில் நமக்கு திசாபுத்தி மூலம் செயல்படுதுங்கிறத பார்க்குறது தான் ஜோதிடம். அதனால் திசாபுத்தி அந்தரம் சனியோ ராகுவோ இருந்தால் உங்களுக்கு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு கஷ்டம் இருக்கிற மாதிரியும் இருக்கும், இல்லாமையும் இருக்கும். அதாவது நியூட்ரலாக போகும். ஆனாலும் உழைப்பு அதிகம்னு அர்த்தம். சனி 8 அட்டமை சனி அப்படிங்கிறதுல உழைப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோங்கிறத காட்டுது. அப்போ ஒரு கைக்கும் வாய்க்கும் எட்டுற மாதிரி பற்றாக்குறை பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கிறதையும் காட்டுது. அதே நேரத்தில் உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நெகட்டிவாகவும் இருக்குது. அப்போ உறவுகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது அது பெருசாக பாதிச்சிடாது. இப்போ ஒரு தந்தை மகன் உறவு, கணவன் மனைவி உறவு, குழந்தைகள் உறவு, இதில் எல்லாம் ஒரு ஃப்ரிக்ஷன் வரும். அந்த ஃப்ரிக்ஷன் வரும் பொழுது அது ரொம்ப நம்ம பெரிய அளவுக்கு போகாமல், பட் மனசில் சங்கடப்படுற மாதிரியான நிகழ்வுகளை உண்டாக்கிட்டே இருக்கும். அந்யோன்யமாக இருந்தோமே, ரொம்ப சந்தோஷமாக இருந்தோமே, உறவுகளால் மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருந்தோமே, இப்போ ஏன் உறவுகள் வேதனைகளை தருகிறது, அந்த மாதிரியான ஒரு சூழலை இங்கே உருவாக்குறது தான் இந்த ராகு சனியினுடைய வேலை. அப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் நல்லா பார்த்துக்கிட்டு இதை செயல்படுத்தணும்.
தசாபுத்தி அந்தரத்தில் நடந்தால் மட்டும் இதை எடுத்துக்கணும். இப்போது நமக்கு தொழில் பற்றி ஒரு கேள்வி இருக்குதுன்னு வைங்க. இப்போ அந்த தொழில் அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த சனி ராகு நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் தொழிலுக்குண்டான பொறுப்பு வகிக்கிறார்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த கோச்சாரத்தை பார்க்கலாம். அப்போவும் சனியோ ராகுவோ தசாபுத்தி அந்தரம் இருக்கான்னு பார்த்துட்டு பார்க்கணும். அப்படி இல்லை உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த 2 கிரகத்துலேயும் தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். இப்போ தொழிலுக்கோ உறவுகளுக்கோ இந்த 2 கிரகத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு வைங்க. இப்போ உதாரணத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்னா வீடு கட்டுறது. அந்த 4ஆம் வீட்டு அதிகார கிரகமாக வேறொரு கிரகம் இருக்குது. அதனுடைய திசா புத்தி அந்தரம் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு வைங்க. இந்த சனி கூடையும் ராகு கூடையும் எந்த தொடர்புமே இல்லை. அப்படிங்கும்போது இந்த பலனை பற்றி நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்குது, வீடு கட்டலாமா அப்படின்னு. அதில் இந்த சனி ராகு நமக்கு சம்மந்தப்படுறாங்கங்கும்போது அது சாதகமாகவோ பாதகமாகவோ நமக்கு இந்த வேலையை செய்யும். அப்போ அது சாதகமாக செய்யணும் அப்படின்னா நமக்கு அந்த சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கணும். நடக்கும்போது அந்த வீடினுடைய அமைப்புக்கு இது பண்ணும். அல்லது வேறொரு கிரகத்தினுடைய திசை கூட சனியினுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த பலன் நடக்கும். இப்படி பாசிபிலிட்டிஸ் நம்ம பார்த்து ஜோதிடத்தை பயன்படுத்தணும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இப்போ ஒரு உடம்பு திடீர்னு வெயிட் ஏறுறது, உடம்பில் ஏதாவது கட்டிகள் சம்மந்தப்பட்டது ஃபார்ம் ஆகிறது, அல்லது தந்தை வர்க்கத்துக்கு ஏதாவது ஆஸ்பத்திரி விஷயங்கள் நடக்கிறது. தந்தை வர்க்கம் அப்படின்னா தந்தையோட பிறந்தவர்களும் எடுத்துக்கலாம், தந்தையும் எடுத்துக்கலாம். மேல் படிப்பு சம்மந்தப்பட்டதில் திடீரென ஒரு பிரேக் ஆகிறது, படிப்பினுடைய வளர்ச்சி தடையாகிறது. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சிக்கல் வருது. அப்போ இதில் நமக்கு திசாபுத்தி அந்தரத்தில் கரெக்டாக இது மேட்ச் ஆச்சுன்னா இந்த நிகழ்வுகள் நடக்குங்கிறது கணக்கு. அப்போ நம்ம ஆரோக்கியத்தில் இந்தந்த விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் அப்படியே தவிர்த்துட்டு போயிடலாம். டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த நட்சத்திர பரிவர்த்தனை இருக்குது. இப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கெட்ட கிரகம்தான், நல்ல ஸ்தானத்தில் இருக்குது. சனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல கிரகம். ஏன்னா நம்ம லக்னத்திலேயே சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது, ஆனால் கெட்ட ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ நல்லது வலிமை கெட்டு போச்சு, கெட்டது வலிமையாக உட்கார்ந்துருச்சு. அதனால் இது ஒரு இறுக்கமான சூழலை உருவாக்குறது. புதிய முயற்சிகள், புதிய ஒரு திட்டங்களை போடுறதில் செயல்படுத்த விடாமல் ஏற்படக்கூடிய காலதாமதங்கள். சில பேர் பொது வாழ்க்கையில் இருப்போம், அந்த பொது வாழ்க்கைக்கும் ஒரு அவமானத்தை கொண்டு கொடுத்துரும். ஒரு நல்ல பதவி, ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் தர்மகர்த்தா மாதிரி நம்ம இயங்கிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் 4 பேர் குறை சொல்லி ஒரு பிரச்சனையை வளர்த்து நம்மளை டீக்ரேட் பண்ணுறதுங்கிறதும் நடக்கும். அதாவது எதெல்லாம் நமக்கு பெருமை கிடைக்கக்கூடியதாக நம்ம நினச்சிட்டு போகிறோமோ அதில் ஒரு அவமானப்படுத்துகிறதாகவும் நமக்கு சிறுமைப்படுத்துகிறதாகவும் கொண்டு வர்றதுக்கு தான் இந்த சனி ராகும் பயன்படுது. அதே நேரத்தில் இப்போ ஒரு லேபர் ஒர்க் பண்ணுறோம், கடுமையான உழைப்பு உழைக்கிறோம், நம்மளுடைய ஒரு ஜாப் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளுடைய சொந்தமாக ஒரு இயந்திரங்கள் வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி விஷயத்தில் ரெகுலர் ஒர்க்கை நடத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும், அலைச்சலாக இருக்கும், சரியான ஸ்பீடில் பணம் வராது. ஆனால் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும், வேலை கெடுக்காது. அந்த வகையில் இந்த இது உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு கெடுக்குது. உற்பத்தி சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கு நன்மையாக இருக்குதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.